உங்கள் வீட்டில் சித்தர் மருத்துவம் அந்த தொடர்ல வைத்தியர் பலராம் ஐயாவோட அனுபவ வைத்திய முறைகளை வந்து ஒன்னொன்னா நம்ம செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் என்ன பயன்படுத்துறேனோ அது முதல் வீடியோவில் இஞ்சி செய்யறது எப்படி சுத்தி செய்யறது பார்த்தோம். இரண்டாவது வீடியோவில் சுக்கு எப்படின்னு பார்த்தோம். இது மூன்றாவது வீடியோவில் கடுக்காயை எப்படி சுத்தம் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது கடுக்காயும் குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சோற்று கற்றாழை, இது ரெண்டு தான். இதை பயன்படுத்தி தான் செய்ய போறோம். முதல்ல வந்து கடுக்காய் வந்து நம்ம நீங்க நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது உங்களோட சூப்பர் ஸ்டோர் எதாவது ஸ்டோர் இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. இதுதான் கடுக்காய். கடுக்காய் இது. முதல்ல இந்த கடுக்காய் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில போடுவோம். தண்ணியில போட்டு ஏதாவது மேலே மிதக்குதுன்னா அந்த காயை பயன்படுத்த வேணாம். பாருங்க, இதுல ஒரு காய் வந்து மேலே மிதக்குது, தள்ளி விட்டா கூட மேலே மிதக்குது, சரிங்களா? ஸோ மேலே மிதக்கும் காயை நம்ம எடுத்துடலாம், இது தேவையில்லை, சரிங்களா? இது இப்படிதான் வந்து இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இந்த காய் வந்து மிதந்துட்டே இருக்கு, உள்ள தள்ளி விட்டா கூட, அப்போ இந்த காய் வந்து நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். அந்த காயை பயன்படுத்த வேண்டாம். அது வந்து முதல் வகையை டெஸ்ட் பண்றது. இப்போ மேல ஏதாவது மண் துகள்கள்லாம் இருக்கிறதுனால சிம்பிளா அப்படி கழுவிடுவோம். ஓகே, கழுவிட்டு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்னா, நம்ம சோற்று கற்றாழை இந்த இதை வந்து இவ்வளவு நம்ம பயன்படுத்த வேணாம். இந்த கடுக்காய்க்கு வேண்டிய அளவு நமக்கு இன்னொரு பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி ஜார் வேணும், காற்று போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த சோற்றுக்கற்றால நம்ம அது தண்ணியில் ஊறுற வரையும் நம்ம ஒரு 2 சிறு துண்டுகள் இருந்தால் போதும். இது மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து 5 முறை வந்து சுத்தி பண்ணணும். ஆனால் ஒரு முறை சுத்தி பண்ணா கூட போதும். நம்ம வந்து இது மாதிரி சோற்றுக்கற்றாழை கிடைக்காதவங்க என்ன செய்யணும்னா, நம்ம கழுநீர்னு சொல்றோம் தெரியுங்களா, நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அது முதல் அரிசி பருப்பு கழுவுற தண்ணியில, அரிசி தான் மெயின், அது கழுவுன தண்ணியில, அந்த தண்ணியில வந்து இந்த மாதிரி கடுக்காயை இப்போ பச்சை தண்ணியில பண்றதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அந்த அரிசி கழுவுன தண்ணியில, அந்த கழுநீர்ல கூட இது மாதிரி ஒரு முறைக்கு ஊற வச்சு கழுவி எடுத்து கூட பொடி பண்ணலாம். ஆனா இன்னொரு முறை வந்து இதுதான் வந்து சிறந்த முறையா வைத்தியர் பலராம் ஐயா சொல்றாரு. சோற்று கற்றாழையை எடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு ஃபாயில்லையோ பிளாஸ்டிக்லயோ போட்டு வச்சிருங்க, நமக்கு திருப்பி தேவைப்படும். இது 5 முறை இதை செய்யணும். ஆனா நான் ஒரு முறை தான் செய்யறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முறை செஞ்சா கூட அது போதும். நம்ம இப்போ வெறும் இப்போ கடையில போய் நீங்க கடுக்காய் இப்போ வாங்குறீங்க, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், அதுதான் வந்து திரிபலா. அந்த திரிபலால வந்து கடையில் எப்படி செய்யறாங்க நமக்கு தெரியாது. அதனால இது முறைப்படி சுத்தி பண்றது வந்து இந்த முறை தான். இது வந்து சோற்றுக்கற்றாழை மேலே தோலை சீவிடுங்க. நான் முதல்ல வந்து தோலை சீவிட்டேன். ஸோ இதை வந்து மிச்சது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சது அது எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கும், அது 10 நாளைக்கு தாங்கும். இந்த 2 பக்கமும் சீவிட்டு, அந்த முள்ளில் சீவிட்டு இந்த தோலை வந்து எடுத்துருவோம், சரிங்களா? தோலை எடுத்துருவோம். என்ன செய்யணும்னா, இதுல வந்து வளவளப்பு தன்மை வந்து அதிகம் இது, சரிங்களா? இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. நீங்க உடல் எங்க வேணா மூஞ்சி, கை, கால் எங்க வேணா போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த நெருப்பு புண் பட்டதை கூட இது பண்ணிக்கலாம். அல்லது பாருங்க, இது சாதாரணமா கைக்கு வந்து ரொம்ப கை கழுவுறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆண் பெண் எல்லாமே யூஸ் பண்ணலாம் உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு. இது நல்ல ஒரு ஸ்கின்க்கு. இந்த புண்ணு அல்லது வந்து நெருப்பு இதெல்லாம் இருக்கிறது வந்து இதை சரி செய்யும் ஸ்கின், சரிங்களா? இது இருக்கட்டும். இப்போ நம்ம இதை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட போறோம் இல்லையா?
அதுக்காக என்ன செய்யணும்னா, இப்போ இந்த கடுக்காயை எடுத்துருவோம். கடுக்காயை எடுத்துட்டு இது இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த கடுக்காயை வந்து இந்த சோற்று கற்றாழை வந்து இது மேலே இருக்கிற இது சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து மஞ்சள் கலராக கூட ஒரு திரவம் மாதிரி வரும். ஸோ என்ன செய்யலாம்னா, நம்ம சாப்பிட போகிறோன்றதுனால அப்படியே சாப்பிடாம இதை வந்து இப்படி வச்சிருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த முள் எடுத்துட்டு 2 சிறு துண்டுகள் போதும். இல்லைன்னா நீங்கள் முதல்ல பயன்படுத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரே ஒரு சோற்று கற்றாழை துண்டு கூட போதும். கடுக்காய் வந்து இப்போ நான் எத்தனை வச்சுருக்கேன், இதில் 3, 6, 9, 12, 15, 16 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 4 கூட போட்டு முதல்ல செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும். முதல்ல இது வந்து ஒரு காயக்கல்பம். கடுக்காய் வந்து ஒரு காயக்கல்பம். அப்போது வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டாக்க நல்லா இருக்கும். இது வச்சுக்கலாம் பின்னாடி முகத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த தோல் எடுத்துட்டு இது சிறு சிறு துண்டுகளாக போட்டுருவோம். இந்த மிக்சியில் அடிக்க போகிறோம். இது குமரி சாறு எடுக்கணும். அதுக்கு தான் இதுதான் பேர். இதுதான் குமரி. இதோட சாறு எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டுட்டு மிக்சியில் அடிப்படுற மாதிரி இதை ஒரு 2 முறை கழுவிடுவோம். அந்த வளவளப்பு தன்மை போகிற வரையும் கழுவிடுவோம் கை முதல்ல. இந்த பாருங்களேன், இப்படி சும்மா கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு இது மாதிரி செஞ்சுருங்க. இந்த தண்ணியை கூட என்ன பண்ணலான்னா, இதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணியை முகம் கழுவிக்கலாம். நீங்கள் முகம் கழுவிக்கலாம், குளிக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நல்லது. அது வந்து மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்கின்னு நல்லா இருக்கும் போது பாருங்கள். இல்லை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி ஓகே. ஸோ இந்த தண்ணி இப்போதைக்கு நான் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஸோ 2 முறை கழுவுனோடனே அந்த வளவளப்பு தன்மை பெரும்பாலும் போயிடுச்சு. இது போதும் சரிங்களா. இது சும்மாவே சாப்பிட்லாம். இது சும்மா சாப்பிட்றது தான். என்ன செய்யணும்னா, இந்த சாறு எடுக்கணும். இந்த சாறு எடுக்கிறதுக்கு இதை மிக்சியில் போட்டு வச்சுருவோம். இப்போ அடிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அடிக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ரெடியா? முக்கியமான வேலைன்னு சொன்னால இந்த கடுக்காய் இப்போ வந்து இஞ்சிக்கு வந்து புறம் வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது இஞ்சியோட தோலை எடுத்துட்டு தான் நம்ம வந்து சுக்கா இருக்கட்டும் இல்லை இஞ்சி ஜூஸாக இருக்கட்டும் அப்படி தான் செஞ்சு காமிச்சோம். கடுக்காய்க்கு வந்து அகம் நஞ்சு. அகம் நஞ்சுன்னா என்னன்னா, உள்ள வந்து இதுக்கு வந்து விதை இருக்கு. இது மேல் தோல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உள்ள இருக்கிற விதையை நம்ம தூக்கி போட போகிறோம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக ஒன்று ஒன்றா எடுத்து செய்வோம். இப்போ ஒரு கொட்டை எடுத்துட்டு லைட்டாக அடிங்க. பாருங்களேன், உள்ள கொட்டை இருக்கு பாருங்க. இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பேப்பரில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அது தோல், கடுக்காயோட தோல் தான் எடுக்கிறோம். உள்ள கொட்டை இருக்கு பாருங்க. அந்த கொட்டையை நம்ம நீக்கிடணும். கொட்டையை யூஸ் பண்ணக்கூடாது, மேலே இருக்கிற தோல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது பாருங்க, 2 அடி அடிச்சோன்னே கல்வத்தில் அழகாக இந்த மேல் தோல் வந்துடுது. அந்த கொட்டையை நம்ம எடுத்துடணும். சரிங்களா? பாருங்க, இதெல்லாம் வந்துச்சு. தோல் வந்துருச்சு அழகா. இதுதான் கொட்டை. கடுக்காயோட கொட்டையை பயன்படுத்தக்கூடாது. கடுக்காய்க்கு அகம் நஞ்சு. அதனால இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதை நம்ம தனியாக வச்சிருவோம். சரிங்களா? அது மாதிரி எல்லா கடுக்காயும், நமக்கு எத்தனை கடுக்காய் வேணுமோ அத்தனை கடுக்காய் தோலையும் வந்து இப்போ இடிக்க போகிறோம். கடைசி விதையை இப்போ எடுத்தாச்சு.
இன்னும் ஒரே ஒரு பீஸ் அதுதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கடுக்காயோட விதைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்துக்கோங்க. அதை வச்சுருவோம். இதுதான் வந்து நமக்கு நம்ம சாப்பிட போகிற கடுக்காய் தூள் செய்ய போகிற அந்த தோல், கடுக்காயோட தோல் இது. சரிங்களா? இதெல்லாம் வந்து தோல். இப்படி இருக்கு பாருங்க. என்ன செய்யலாம்னா, ஒரு பீங்கான் பாத்திரம் இருந்ததுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜார். ஆனால் பிளாஸ்டிக்ல போடக்கூடாது. இது மாதிரி தண்ணி இல்லாத ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அதில் போடுவோம். இந்த தோல், கடுக்காயோட தோலெல்லாம் அதில் போடுவோம். இது வந்து சித்த வைத்தியத்தில், நம்ம இல்லைன்னா நாட்டு வைத்தியத்தில் நம்ம சிரமம் எடுத்து இந்த மருந்துகளை முறைப்படி செய்யணும். அப்போதான் அது பலன். இப்போ கடைகளில் வந்து எல்லாரும் இது மாதிரி செய்கிறாங்களான்றது வந்து கொஷின் மார்க் தான். சரிங்களா? அதுக்குன்னு எல்லா மருந்தும் நம்மளும் செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கணும். நிறைய பேர் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இல்லைன்னா பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க முறையா இல்லாம செஞ்சிருவாங்க. அது வந்து உடலுக்கு கெடுதியை வந்து விளைவிக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இலைகளை வந்து எந்த ஒரு சூரணமா இருந்தாலும் இலைகள் இருந்து செய்யக்கூடிய ஒரு சூரணத்தை வந்து வெயில்ல காய வைக்கவே கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க, எல்லாமே பிஸ்னஸ் ஆனதுனால வெயில தான் காய வைக்கிறாங்க. அதுல இருந்து அதை வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கலாம். சரிங்களா? ஸோ இலைகளை நீங்களே வந்து நிழலில் உலர்த்தி கொஞ்சமாக மிக்ஸில் அடித்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த சோற்றுக்கற்றாழை போட்டு வச்சுருக்கோம். இதை அடிச்சுக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் சோற்றுக்கற்றாழையோட சாறு. கடுக்காய்க்கும் கற்றாழைக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்கு. இந்த கடுக்காய் தூளை வந்து சோற்றுக்கற்றாழை மேல வச்சா கூட அந்த சோற்றுக்கற்றாழை வந்து உருக்கிடும். அது வந்து அடுத்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு என்ன செய்யணும், இப்போ நம்ம ஜார்ல கடுக்காயோட தோலை போட்டு வச்சிருக்கோம். அதுல இந்த கடுக்காயோட இந்த சோற்றுக்கற்றாழையோட அந்த சோறு மட்டும் அடிச்சு நம்ம ஊத்துறோம். சரிங்களா? நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பீஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோற்றுக்கற்றாழை எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இல்லை, போதும் போதும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சோற்றுக்கற்றாழை சாறில் இது முழுகணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் அது அந்த சாறில் இது ஊறணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து 24 மணி நேரம் நான் வந்து வச்சிருக்கணும். வீட்டுக்குள்ளே தான், வெயிலில் வைக்க தேவையில்லை. வெளியே உள்ளே தான் வைக்கணும். இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியிலே வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா 24 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சாறு எல்லாத்தையும் அந்த கடுக்காயோட தோல் வந்து உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா, இது மாதிரி 1-2 பீஸ் திருப்பியும் இதே மாதிரி அடிச்சு அந்த சாரெல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ஊற்றணும். இது மாதிரி 5 முறை செய்யணும். ஆனால் நான் வந்து 5 முறை இப்போ எங்களுக்கு நவம்பர்ன்றதுனால ரொம்ப நேரம் நான் வெயில் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்னா, இது வந்து பூசை பிடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. அதனால நான் வந்து 1 முறை தான் செய்ய போகிறேன். சுத்தி பண்ணுறது வந்து 1 முறை இல்லை 2 முறை செய்வேன், அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா, இதை எல்லாம் கலந்தாச்சு. நம்ம கடுக்காய் தோலை இந்த குமரி சாறில் கலந்துட்டோம். இதை கப்புன்னு மூடி லாக் பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? அப்போ இந்த குமரி சாறு என்ன செய்யணும், அந்த கடுக்காய் தோல் எல்லாத்தையும் இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து உலர்த்தணும். உலர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம்
நம்ம இந்த கல்வத்தில் கொஞ்சம் தூரமாக ஒன்றும் பாதியமாக அடிச்சுட்டு திருப்பி மிக்சியில் போட்டு அதை நைஸ் பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிடணும் அதுதான் வந்து இந்த தேரையர் பாட்டலில் சொல்லியிருக்கிறது கடைசியான பொருள் இந்த கடுக்காய். சரி, இப்போ வந்து 24 மணி நேரம் கழிச்சு இதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று வந்து கடுக்காயை குமரி கற்றாழை சாத்தில் வந்து கலந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்களேன், அந்த குமரி சாறு இந்த கற்றாழை சாறில் எல்லாமே ஊறி இருக்கு. இது ஒரு முறை தான் நான் வந்து சுத்தி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு. எங்களுக்கு வந்து வெயில் இல்லாததுனால நான் ஒரு முறை சுத்தி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து உயர்ந்தபட்சமாக 5 முறை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு முறை போதும். இப்போது அந்த சாரெல்லாம் வத்திடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்த்துருவோம். என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, நான் தினந்தோறும் 24 மணி நேரம் இருந்தாலும் நான் தினந்தோறும் கொட்டிடலாம். அது இதுதான் வந்து குமரி கடுக்காயை சுத்தி பண்ணும் ஒரு முறை. நம்ம சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சுத்தி பண்ணுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி பல வழிகளை வந்து சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, யாருக்கு எதெல்லாம் வந்து சாத்தியமோ அவங்க வாழ்கிற இடத்துக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கலாம். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு முறை நீங்கள் சுத்தி செய்யும் போதும் அதோட தன்மை மாறும், அதோட பயனும் மாறும். அதுதான் அவங்களோட குறிக்கோள் போல இருக்கு. அதனால இதுதான் வந்து கடுக்காய். நல்லா இப்போ அந்த நம்ம ஒடிக்கும் போது நீங்க கவனிச்சிருந்துருக்கலாம். நீங்க ஒடிக்கும் போது இந்த தோல் எல்லாம் அந்த விதையை நீக்கி இந்த தோல் எல்லாம் மெலிதா இருந்தது. இப்போ வந்து அந்த சோத்து கற்றாழை சாரில் ஊறினோன்னு எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுட்டு இப்படி இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, இது வந்து ஸ்டேஜ் 2. நம்ம முதல்ல கிளீன் பண்ணி சோத்து கற்றாழையில் ஊற வச்சது ஸ்டேஜ் 1. இதை வந்து ஒரு முறை நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா, வெயில் இருக்கிற பட்சத்தில் எனக்கு இப்போ நவம்பர் மாதம் வெயில் இல்லை எனக்கு இங்கே நிறைய. அதனால இது வந்து கெட்டு போடக்கூடாதுன்றதுனால ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் ஒரு முறையோட நிறுத்துறேன். இப்போ இல்லைன்னா என்ன செய்வேன்னா, சம்மரில் செய்யும் போது இந்த பதத்தில் இருக்கும்போது ஒன்னொரு முறை 2 அந்த நேற்று பார்த்தங்க இல்லைங்களா, அந்த கற்றாழை துண்டு மாதிரி திருப்பியும் மிக்சியில் அடிச்சுட்டு இந்த இதே பாட்டிலில் போட்டு ஊற வச்சிருவேன். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து இந்த பதத்தில் இருக்கும்போது ஒரு 5 முறை செய்வேன். சரிங்களா? ஆனால் இப்போ சூழ்நிலை வந்து வெயில் இல்லாததுனால இது ஃபங்கஸ் வந்துடக்கூடாதுன்றதுனால கவனமாக ஒரு முறையில் பண்ணிக்கிறேன். ஒரு முறை பண்ணால் கூட போதும். இது முடியாதவங்க கழுநீரில் கூட கடுக்காயை போட்டு கழுவி அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்யணும், அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இது நல்லா உலரணும் காத்தோட்டமா. அதனால நீங்க வந்து கீழே ஒரு துணி கூட போட்டு இது மேலே காத்தோட்டமா மூடி வைக்கணும். ஆனால் கப்புன்னு மூடிடாதீங்க. ஒரு மாதிரி வந்து ஃபங்கஸ் வந்துடும். வெயில் இல்லாத ஊர்ல இருந்து நீங்க பார்த்து இது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கவனமா செய்யுங்க. கொஞ்சமா இந்த மாதிரி செஞ்சுட்டு காத்தோட்டமா வைக்கணும். இது வந்து ஓப்பனா வைக்கலாம், ஆனால் தூசி எதுவும் பற்றக்கூடாதுன்றதுனால ஒரு கண்ணாடி, இந்த நம்ம வந்து சமையல் மூடிதான் இது. காத்தோட்டத்துக்கு இங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கு பாருங்களேன். இது கரெக்டா இருக்கு. மருந்து செய்யற பிளேட்டு தான் இது. அதனால இப்படி இது மாதிரி வச்சிட போறேன். ஒன்றும் ஒரு நாள் 2 நாள் ஆகும். இது மாதிரி இது வந்து நான் முழுமையாக ட்ரை ஆக்கிறது. நான் கைப்படலை இது வரையும் கைப்படாமல் வச்சிருக்கேன். இது எப்போ நான் காஞ்சதுன்னு நினைக்கிறேனோ 2 நாள் 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து கல்வத்தில் வந்து இடிச்சுட்டு அதை வந்து தூளாக்கி சாப்பிட போகிறது தான் இதோட தொடர். அதனால ஒரு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் கழிச்சு திருப்பி இதோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா? நன்றி. ஸோ அந்த கடுக்காய் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த சோத்து கற்றாழையில் வந்து ஊற வச்சோம். எங்களுக்கு வெயிலே சுத்தமாக இல்லாததுனால கடைசியில் என்ன செய்ய வந்ததுன்னா, இந்த கடுக்காயை வந்து அவனில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 150 டிகிரியில் வந்து சூடு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. சரிங்களா? வெயிலில் காயத்துக்கு பதிலாக
நம்ம வந்து கடுக்காயை இந்த மாதிரி பாருங்க, இப்போது நல்லா இது மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நான் அவனில் வந்து இளம் சூட்டில் காய வச்சுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தாழை சாறில் வந்து பூசம் பிடிச்சிருக்கும் எங்கள் வெதருக்கு. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வாழும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மருத்துவத்தையும் மாற்றிக்கணும், நம்ம செய்முறையையும். இப்போது சம்மரில் செஞ்சாக்க வெயிலில் வச்சு காய வச்சுருக்கலாம். சம்மர் இல்லை, இப்போ வின்டரில் செய்கிறதுனால இது மாதிரி தான் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு முறை வந்து கற்றாழை சாறில் குமரி சாறில் ஊற வச்சு பதப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போது இது வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அவனில் வச்சதுனால நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா இது மாதிரி வெயில் இல்லாத ஊரில் இது மாதிரி செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து பொருள் வீணாயிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை கல்வத்தில் வந்து ஒரு நம்ம முழுசாக வந்து மாவு அரைக்கிறதுனா அரைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு ஒன்றும் பாதியமாக அரைக்குறையாக வந்து கல்வத்தில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பேட்ச் அரைச்சி வச்சுருக்கேன் நான். இது வந்து இன்னொரு பேட்ச்சு. இப்போது இதை கல்வத்தில் வந்து போட்டு நம்ம அரைக்குறையாக அடிச்சிருவோம். முதல்ல அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம இடிச்சிட்டோம். கல்வத்தில் வந்து நான் வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேன். இது மாதிரி முழுசாக இடிக்க வந்து நேரமாகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இதில் மிக்சியில் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒன்றும் பாதியமாக அடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா, இதை மிக்சியில் போட்டுருவோம். ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு பேட்ச் போட்டுட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இது வந்து அவ்வளோ சூடாக வர மாட்டேங்குது, ஏன்னா இது கொட்டன்றதுனால அவ்வளோ சூடு ஏறல. வச்சுட்டு நல்லா ஓகே, இப்போது அடிச்சிட்டோம். இப்போ வந்து இது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு தான் திறக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, அந்த கடுக்காயோட புகை வந்து வெளில வரும். பாருங்க, இது வந்து நீங்கள் மூலிகை அரைச்சாலும் இது மாதிரி வரும். இது மாதிரி இல்லை, அது மனம் நல்லா இருக்குது. பட் வந்து மூச்சு திணறல் இருக்கவங்கலாம் வந்து பக்கத்தில் இருந்து செய்யக்கூடாது. இப்போது ஃபுல்லாக அடைச்சாச்சு. இது என்ன செய்யணும்னா, இது கொஞ்ச நேரம் செட்டில் ஆகட்டும். இதோட சுவை வந்து 6 சுவை உள்ளது கனி தான் வந்து கடுக்காய் அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் வந்து அடைச்சிடுவோம். இப்போ சூடு இல்லை இதில். இது சின்ன பாட்டிலில் அரைச்சிட்டு நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா, இந்த பவுடர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வந்து சலிக்கிறதுனா சலிச்சிக்கலாம். பட் நம்ம தண்ணியில் போட்டு குடிக்க போகிறன்றதுனால இது அப்படியே போதும் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது மாதிரி பவுடராக இருக்குது நல்லா. ஸோ இந்த பவுடர் வந்து இது நம்ம சலிக்கிறதுனா சலிச்சுட்டு திருப்பி இந்த உதிரியெல்லாம் வந்து கல்வத்தில் போட்டு அடிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் கலந்து குடிக்க போகிறோன்றதுனால அது கரைஞ்சிடும் நமக்கு. அதனால இது தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல பாட்டிலில் போட்டுருவோம். இப்படி தான் வந்து கடுக்காயை முறைப்படி சுத்தி பண்ணி சூர்ணமாக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் கடையில் நம்ம வாங்குகிறோம், நாட்டு மருந்து கடையிலே வாங்கினா கூட, ஆனால் எத்தனை பேர் வந்து கடுக்காயை இது மாதிரி வந்து சுத்தமாக கழுவிட்டு அதில் நல்ல கடுக்காய் எது, கெட்ட கடுக்காய், தேவையில்லாத கடுக்காய் எது, கெட்ட கடுக்காய்னா பயன்படாத கடுக்காய், மேலே தண்ணியில் மிதக்கிற கடுக்காய் எல்லாம் பயன்படாத கடுக்காய். ஆனால் கடைகளில் எத்தனை பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது வியாபாரம் அவங்களுக்கு. அதனால அது இல்லாமல் கடுக்காயை வந்து அது வந்து குமரி சாறில் இல்லைன்னா வந்து கழுநீரில் வந்து அதை ஊற வச்சு தான், அதுதான் வந்து சுத்திகரிப்பு. அது மாதிரி சுத்தியம் பண்ணி தான் வந்து இந்த மருந்துங்கள்லாம் சாப்பிடணும். நம்ம நிறைய பேர் வந்து சித்த மருத்துவம் வந்து சில பேர் பயப்படுற காரணம் என்னன்னா, இந்த மருந்துகள் வந்து கடையில் வாங்கி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சாப்பிட்டீங்கன்னா சில மருந்துகள்லாம் சுத்தி பண்ணாத மருந்துங்களை அது வந்து அதோட இயல்பு என்னவோ அது செய்யாது.
அப்போ வந்து நம்ம வந்து மருந்தை குறை சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆனா மருந்துல தப்பு கிடையாது. நம்ம சித்தர்களும் நம்ம பண்டிதர்களும் வைத்தியர்களும் சொன்ன முறையில தப்பு கிடையாது. ஆனா நம்ம வியாபார நோக்கத்தோட எல்லாம் பெரிய லெவல்ல வந்து சுத்திகரிப்பு செய்யாம மருந்துகளை செஞ்சு விற்கிறாங்க. அதை வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அது பயன் வரல அப்படின்னாக்க சித்த மருத்துவமே வேலை செய்யலைங்கிற முடிவுக்கு வந்துட்டு, இதனாலதான் நம்மளோட சித்த மருத்துவம் வந்து வளராமையே இத்தனை வருஷமா இருக்கு. இப்போ ஆயுர்வேதம் பாருங்களேன், உலகம் ஃபுல்லா ஆயுர்வேதம்னா தெரியுது, சைனீஸ்னா தெரியுது. ஆனா சித்த மருத்துவம்னா யாருக்கும் தெரியல. காரணம், நம்ம ஊர்லயே நம்மளே வந்து இதை பயன்படுத்துறதுக்கு பயப்படுறோம். நம்ம மக்களே வந்து நம்மளோட பரம்பரை வைத்தியமான இந்த நாட்டு வைத்தியமும் சித்த வைத்தியமும் நம்மளே வந்து பயப்படுறோம். ஏன்? முறையா யாரும் செய்யறது இல்லை. அதனால விஷயம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா மருந்து செஞ்சா கூட நம்மளே செஞ்சு சாப்பிடணும். அதுதான் வந்து இப்ப பயன். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அதனால நம்மளால எல்லா மருந்தும் நம்ம செய்ய முடியும்னு நான் சொல்லல. நம்மளால எந்தெந்த மருந்தெல்லாம் செய்ய முடியுமோ இதெல்லாம் இப்ப கடுக்காய் செய்யலாம், இஞ்சி செய்யலாம், சுக்கு செய்யலாம், செம்பருத்தி பூ சாது செய்யலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். அதனால் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தைரியமா சாப்பிடலாம். இந்த இதுல என்ன இருக்குன்னு தெரியும், என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தெரியும், எப்படி முறைப்படுத்திருக்கோன்னு நம்ம கைப்பட செஞ்சதுனால இதை நம்ம தைரியமா சாப்பிடலாம். இது வேலை செய்யும். நம்ம தைரியமா வேலை செய்யலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இது நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடுக்காய் வந்து 2 விதமா சாப்பிடலாம். முதல்ல இந்த பாடல் நம்ம பார்த்தோம் தெரியுங்களா? காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால், கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் காலை வீசி இல்ல கோலை வீசி குறுகி நடப்பானேன்னு குலுங்கி நடப்பானேன்னு வந்து தேரையர் பாட்டு. அப்போ வந்து வயோதிகமானவர்களும் இந்த 3 பொருளை சாப்பிட்டா, காலையில இஞ்சியும் மதியானம் சுக்கியும் இரவு வந்து கடுக்காயும் சாப்பிட்டா இளமையோட வாழலான்றதுதான் அந்த தேரையர் சொல்றாரு. அப்போ நம்ம இஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கோம், சுக்கு எப்படி சுத்தி பண்ணி செய்யறதுன்னு காமிச்சிருக்கோம், கடுக்காயும் செஞ்சு காமிச்சிட்டோம். இப்போ இரவுல வந்து கடுக்காய் ஒரு சிட்டிகை, ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டாக்க இந்த பாடல் இப்போ 1/4 டீஸ்பூன் இரவுல வந்து கடுக்காய் சாப்பிடும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்நீர்ல சாப்பிடணும். வெந்நீர்ல கலந்து படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கணும். அப்போ அது மாதிரி குடிச்சா மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். அது வந்து ஒரு விதம். அதுதான் இந்த தேரையர் பாட்டுல சொல்றது, மாலையில் கடுக்காய்ன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பண்டிதர் இவரு கடுக்காயை வந்து பலராமையா வந்து கடுக்காயை வந்து ஒரு கற்ப மூலிகைன்னு சொல்றாரு. கற்ப மூலிகைன்னா 1 வருடம் வந்து சாப்பிடக்கூடிய மருந்து இது. இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி செய்த மருந்தை காலையில அதே மாதிரிதான் 1 கிராம் சொல்றாரு, இல்லைன்னா ஒரு சிட்டிகையும் சொல்றாரு. 1 கிராம் எடுத்துக்கிட்டு 1 கிராம் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை வந்து வெதுவெதுப்பான பால்ல கலந்து 1 வருடம் குடிச்சிட்டு அவரோட தேகத்தை வந்து கவனிக்க சொல்றாரு. அப்போ தேகம் வந்து எப்படி வலிமையா மாறுது, பொலிவா மாறுதுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப இதை வந்து கடுக்காய் வந்து ஒரு கற்ப மருந்து. இது வந்து 6 சுவை உள்ள ஒரே கனி. இப்போ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, இதுல புளிப்பு தெரியுது, நெல்லிக்காய் மாதிரி இருக்கு, துவர்ப்பு இருக்கு, நம்ம வெந்தயம் மாதிரி, கசப்பு இருக்கு, இனிப்பு தெரியல. ஆனா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாக்குல வந்து அந்த சுவை இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. சரிங்களா? சோ இதுதான் இதுல முக்கியமானது, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மருந்துன்னு சொல்றாரு. அதாவது ஜுரம் வந்திருக்கவங்க, தொண்டை கரகரன், ஏன்னா இது வந்து தோற்புன்றதுனால சாப்பிடும்போது என்ன ஆகும்னா தொண்டை வந்து அந்த கரகரப்பு வந்து அதிகமாகும். அதனால ஜுரம் உள்ளவங்க, தொண்டை கரகரப்பு உள்ளவங்க, பட்டினி இருக்காங்க பாருங்க, விரதம் இருக்காங்க, இல்லைன்னா பட்டினி சாப்பிடாம இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. யார் இன்னொருத்தவங்க வந்து ரத்தம் வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க, பிளட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க பாருங்க, இவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலராமையா சொல்றாரு. இதுல வந்து பாருங்களேன், இதுல வந்து தொண்டை இருகல் உள்ளவர்கள், பட்டினி கிடந்தோர், சுரமுடையோர், விஷம் தீண்டியவர்கள், விஷம் கடித்தவர்கள், குருதி வாங்க பெற்றவர்கள் ஆகியோருக்கு கொடுக்கலாகாது அது போட்டிருக்காரு. இதுல இந்த சுவைக்கு பாருங்களேன், இந்த கடுக்காய்க்கு வந்து இது அருமையான வாசகங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காரு பாடல்களோட. கடுக்காய்க்கு வந்து பிள்ளை வளர்த்தின்னு ஒரு பேர்.
இப்ப கடுக்காய் சித்தர்கள் வந்து தாய்க்கு மேலாக கடுக்காயை பேசுறாங்க. தாய் வந்து 10 மாதம் தான் வந்து சுமந்து பெற்றா. ஆனா கடுக்காய் வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து உடம்ப வந்து சரி செஞ்சு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு தாயினும் சிறந்தது கடுக்காய் என்கிறார். தாய் நமக்கு அறுசுவை ஊட்டி நம் உடலை வளர்ப்பாலாம். ஆனால் கடுக்காயோ அறுசுவையான கனி கொடுத்து நோயை நீக்கி நம் உடலை தேற்றுமாம். என்ன அற்புதம்! கடுக்காய்க்கு பிள்ளை வளர்த்தி என்று பெயர். மற்றவை வசம்பு ஆமணக்கு. பிள்ளை இப்போ சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வசம்பு இப்போ அவங்க மந்தமா இருக்குதுனாக்க வசம்பு தடவுவாங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஆமணக்கு வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, அது விளக்கு எண்ணெய் சொல்லுவாங்க, ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வயிற்றாலைக்கு போறதுக்கு தொப்புள் குழந்தைக்கு வலிச்சதுன்னா தொப்புலாம் விடுவாங்க. அது மாதிரி ஓகேங்களா. இது குழந்தைகளுக்கு மட்டுமன்றி கிழவனுக்கும் உரியது என்பது பின்வரும் பாட்டால் விளங்கும். அதான் இந்த காலை இஞ்சி கடும்பகல், அது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு கொடுத்திருக்காரு. தாடை கழுத்தக்கி தாளு குறியிடவன் பீடை சிலி பதமுர் பேதி முட மாடை எட்டாங் தூளமிடி புன்வாத சோனிகா மாலை இரண் லடி போம் வரிக்காயால். இது வந்து அந்த சந்தி பிரிச்சு ஒழுங்கா படிக்குது இல்லை எனக்கு, அதனால வார்த்தையை தடுமாறேன் நான். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கா பாருங்களேன். கடுக்காயினால் கன்னம், கழுத்து, நாக்கு குறி இவைகளில் உண்டாகும் நோய்கள், பாதவாதம், அதிதூலம், இடிப்புண், சோனிதவாதம், 2 வகை காமாலை, தாவர சங்கம விஷங்கள் யாவும் குணமாகும் என்பதாம். சரிங்களா? இவ்வளவுதான் கடுக்காயை பத்தி உள்ளது. இப்போ இது வந்து கற்பம். இது வந்து கடுக்காய் வந்து ஒரு கற்பம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 36 மூலிகையை வந்து கொடுத்திருக்காரு. இது இவங்க வந்து 108 சித்தர்கள் வந்து 108 மூலிகைகள் கொடுத்தாங்க, உயிர் நீட்டும் மூலிகைகள். ஆனா வள்ளல் பெருமான் வந்து 18 மூலிகை அந்த 108ல இருந்து சுருக்கி 18 மூலிகையை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு, உயிர் நீட்டு மூலிகைகள்னு. நம்ம பலராம என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த 108ல இருந்து 36 மூலிகைகளை எடுத்து உயிர் நீட்டு மூலிகைகள்னு கொடுத்திருக்காரு. இதுல வல்லாரை, வேம்பு இதெல்லாம் வருது. அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம், எப்படி ஒவ்வொன்றும் நம்மளே செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 3 பொருள் பார்த்தாச்சு. சுக்கு, இஞ்சி, சுக்கு, கடுக்காய், சுத்தி முறிக்கு அதோட பயன்கள் பார்த்தாச்சு. ஆனா வீட்டிலேயே எல்லோரும் இப்ப கடையில வாங்கினீங்கன்னா அடிச்சு சொல்லலாம், யாரும் சுத்தி பண்ணி இது மாதிரி செஞ்சு தர மாட்டாங்க. அந்த பொருள் சாப்பிட்டீங்கன்னா இல்லாதவங்க வெளியிலன்னா சாப்பிட்டுதான் ஆகணும். ஏதாவது 100% பயன் கொடுக்கலாம் கூட ஒரு 50% பயன் தரும். ஆனா இது மாதிரி முறையா வந்து நம்ம சின்னதா கொஞ்சமா செஞ்சு சாப்பிட்டா கூட வீட்டிலேயே சுத்தி பண்ணி சாப்பிட்றது வந்து தைரியமாகவும் நம்பிக்கையுடன் சாப்பிடலாம். நம்ம உடல் ஆரோக்கியம். இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு. இது ஒண்ணா பார்ப்போம். சரிங்களா? அதனால எல்லாரும் இந்த இஞ்சி, சுக்கு, கடுக்காயை வந்து பயன்படுத்தி தினந்தோறும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்வோம். அடுத்த வீடியோவில் வந்து இதோட சிறப்பான இன்னொரு மருந்தோட சந்திக்கிறேன். நன்றி.